விஜய் மல்லியோட உதவியினால தான் இப்போ தீபிகா திரும்பவும் இன்ஸ்பெக்டராக பதவி ஏற்றிருக்கிறாங்க. அவங்களோட உதவியை அவங்க ஏற்றுக்கலைன்னா கூட பரவாயில்ல. அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நல்லா இருக்கும். அடுத்ததாக மல்லியை எப்படி பழிவாங்கலாம், அவங்கள எப்படி எப்படி ஒவ்வொரு கேஸில் இணைச்சி விடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ திட்டம் போட்டுட்ருக்குறாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு நிச்சயமாக மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. தீபிகா இப்போவுமே மல்லியை பழி வாங்குற படலத்தை அவங்க கைவிடலை அப்படிங்கிறதால அடுத்தடுத்து மல்லி மேலே என்னென்ன பழிகள் போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மனசுக்குள்ளே திட்டம் போட்டிருக்கிறாங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுல அவங்க கூட இருக்கிறவங்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக அவங்கள வரவேற்கிறாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷன் நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்பவே கலையாக இருக்குது மேடம், இப்போ தான் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பொக்கையெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்ருக்குறாங்க. இதனால் இப்போ தீபிகாவுமே பயங்கர சந்தோஷமாக இருக்கிறாங்க. திரும்பவும் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் உடையில் அவங்க வர்றப்ப அவங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்க தான் செய்யுது. இந்த மல்லி தப்பிச்சிட்டாலே மேடம் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்குறாங்க. இந்த சூழ்நிலையில் நான் மல்லியை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள சபதம் விட தான் செஞ்சிட்ருக்குறாங்க. அடுத்ததாக இப்போ தீபிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிற ஒரே துருப்புச்சிட்டு இப்போ ஐஸ்வர்யா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சுடரோட கேஸை ஓரளவு முடிச்சிட்டாங்க. எனக்கு கவின் தான் அது எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. அப்படிங்கிறதால அந்த கேஸில் நம்ம மல்லியை சிக்க வைக்க முடியாது. அப்படிங்கிறதால ஐஸ்வர்யாவை வச்சே மல்லிக்கு பல பிரச்சனைகள் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க திட்டம் போட்டிருக்கிறாங்க. ஏன்னா ஐஸ்வர்யா நல்ல குழந்தையாக தான் இருக்கிறாங்க, வெண்பா மேலே பாசமாக இருக்கிறாங்க. வெண்பா என்னோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறதால அவங்க கூட அவ்வளோ சந்தோஷமாக பழக தான் செய்கிறாங்க. ஆனால் இந்த தீபிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தவறான ஒரு விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. குட் பேரண்டிங், பேட் பேரண்டிங் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருந்திருப்போம். ஸ்கூலில் எல்லார் கூடயும் அன்பாக பழகணும், அன்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நல்ல விதமாக சொல்லி கொடுக்குற பேரண்ட்ஸும் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் நீ தான் வின் பண்ணணும், நீ தான் அதெல்லாம் ஜெயிக்கணும், நீ யாருக்குமே உன்னோட ஸ்நாக்ஸை ஷேர் பண்ணக்கூடாது, நீ மட்டும்தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குற பேரண்ட்ஸும் இருக்கிறாங்க. இந்த தீபிகா இதில் இரண்டாவது ரகம் அப்படிங்கிறதால ஐஸ்வர்யாவோட மனசில் தேவையில்லாத நஞ்சுகளை விதைக்கிறாங்க. அப்படிங்கிறதால ஐஸ்வர்யாவுமே அந்த செஸ் காம்படிஷனில் வெண்பாவை எப்படியாவது வின் பண்ணி தீரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ளேயுமே ஒரு கெட்ட எண்ணம் வந்துடுது. அப்படிங்கிறத இப்போ வெண்பா தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால் ஐஸ்வர்யாவுக்கு விட்டு கொடுக்க தான் செய்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்கமிங்கில் இந்த தீபிகா என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.